ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். என்னன்னா, இன்னைக்கு சௌமி மாமி சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை ஃபர்ஸ்ட் டைமாக ஹிட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி. இந்த தருணத்தை நான் உபயோகிச்சுட்டு சொல்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, என்னோட சேனலை ஃபாலோ பண்ணவங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய மோஸ்ட் லவ்லி, ஸ்வீட் அண்ட் மோஸ்ட் டிக்னிஃபைட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக கமெண்ட் பண்ணி என்னை மேலும் மேலும் என்னை மோட்டிவேட் செய்யும் ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா நான் இந்த ஒரு ஜேர்னியை தொடங்கியிருக்கவே மாட்டேன். நீங்கள் கொடுத்த சின்சியர் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி எந்த இடத்துலலாம் இம்ப்ரூவ் ஆகணும்னு டெக்னிக்கல் லெவல்லேருந்து என்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு ஊக்கம் விற்கிற ஒரு எலிமெண்ட்டாக இருந்தீங்க அப்பார்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி. ஸோ ரொம்ப நன்றி. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு எங்களுக்கு இங்கே சர்வெண்ட்லெஸ் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களுக்கு வீட்டு வேலைகளையும் பார்த்து குழந்தைகளையும் கவனிச்சு அதுக்கு இடையில எப்படியாவது டைம் கண்டுபிடிச்சி எப்படியாவது என்னுடைய கண்டென்ட்டை போட்டு நானே எடிட் பண்ணி நானே அதை மெருகேற்றி அதெல்லாம் நான் எனது கைகளால் நான் இதை வழங்கிட்டு வரேன். எப்படியாவது நான் முன்னாடி வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட இந்த எடிட்டிங் தொழில் பேச்சு திறமையால் என்னுடைய கரியர் இருந்தது. இப்போ ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் என்னால் அதை சர்டன் ரீசன்ஸ்க்காக என்னால் பர்சியூ பண்ண முடியல. ஆனால் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக எங்கேயோ என்னோட கனவுகளும் என்னுடைய இன்டென்ஷன்ஸ், என்னோட பியூர் இன்டென்ஷன்ஸும் நிறைய அதர் பதிவுகளும் போட்டிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் பிக் பாஸ், அபவுட் சைக்காலஜி, மக்களில் அவேர்னஸ், கரண்ட் டாபிக்ஸ், சில இடங்கள்லாம் நம்ம நிச்சயமாக வாய்ஸ் அவுட் பண்ணணும், நம்ம மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும்னு நினைக்கிற என்னோட இன்டென்ஷனுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். ஸோ டு பிகின் வித், இன்னைக்கு பிக் பாஸில் 2 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நடந்தது. என்னன்னா, வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருந்த சௌந்தர்யாவையும் சிவாவையும் வச்சு பிக் பாஸ் இவங்களை பாரபட்சம் இன்றி இவங்க வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினதுக்கு இவங்களுக்கு சரமாரியாக அர்ச்சனை தரவும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பேச போகிறது ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பர்சன் பற்றி தான். சௌந்தர்யாவை பற்றி நிச்சயமாக அந்த 1 hour எபிசோடில் எடிட் பண்ணி போட்டால் கூட சௌந்தர்யா பக்கம் எவ்வளோ நியாயம் இருந்தது, நியாயமற்ற முறையில் எப்படி மித்த டீம் மேட்ச்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறத எடிட் பண்ணாமல் கரெக்டாக போட்டுருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் ரொம்ப ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறனால இவங்களை நம்ம இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஏதோ நல்ல விஷயத்தை செய்கிற மாதிரி இவங்களே ஹவுஸ்குள்ளே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசின சில வார்த்தைகளை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. 1 hour எபிசோடில் இவங்க பேசினதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி கூட காட்டிடலாம் பிக் பாஸ் டீம். அதனால அதுக்கு முன்னாடி இந்த பதிவை போடணும். என்ன உண்மையிலேயே 24/7 நடந்ததுங்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட வலியுறுத்தி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். அது வேற யாரும் இல்லை. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். சௌந்தர்யா மேட் பயங்கரமாக கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் சின்சியராக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுக்கணும்னா ஓரளவுக்கு பார்த்துட்டு நான் பயங்கரமாக நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு அந்த ஃபுல் இவெண்ட்டில் என்ன நடந்தது, எது யார் எப்படிலாம் பேசினாங்க, இது எங்கேருந்து வந்தது, யாரோட ரிவெஞ்ச் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் உங்களுக்கு முத்தான பாயிண்ட்ஸை காட்டி ஒரு தனியான ஒரு பதிவு போடுறேன். இது எதுக்கு எடுத்தேன்னா, சிவாவை உட்காத்தி வச்சு பல பேர் பொறிச்சு தள்ளுறாங்க. நீங்க யாருன்னே தெரியல, நீங்க ஓப்பனை பாக்குங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா சிவா இன்னும் ஓப்பனை பார்க்கல. அவர் ரொம்ப யோசிக்கிறாரு, தயக்கப்படுறாரு, வெளியில வரமாட்டேங்கிறாருங்கிறது அப்பட்டமான உண்மைதான். ஆனா இதுக்கு இடையில ஒரே ஒரு ஆளு மனசுல ஒரு பாரபட்சமே இல்லாம சில வார்த்தைகள் சொல்லது பிக் பாஸ் வரலாறுலயே ஒருத்தர் இந்த அளவுக்கு பர்சனலா கேவலமா பேசினது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் 7th சீசன். இது என்ன சொல்லிட்டாங்கன்னா, சொன்னது யாருன்னா இந்த தர்ஷிகா தான். தர்ஷிகா இது சொன்னதை ஜஸ்டிஃபை பண்ணதை விஜய் டிவி அவங்க செஞ்சது கரெக்ட்னு ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு இதை முன்கூட்டியே உங்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ரோஷம் வரலையா, நீங்கள்லாம் உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா சொல்லுங்கள், நான் வேணா உங்களுக்கு எங்கள் கேர்ள்ஸ் டீம்லேருந்து உப்பு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா. இது எந்த சூழ்நிலையில் வருதுன்னா, இது அவரை சிறந்த முறையில் பங்கெடுத்துக்காத்த இவருக்கு கொடுக்குற அட்வைஸ் மாதிரி சுத்தமாக தெரியல. இந்த பங்கு ஏன் எடுத்துக்காத்த இருக்காங்க, இவங்களுக்கு என்ன நிறக்குறை சொல்கிறது தான் இந்த டாஸ்க்கே. எந்த வகையான ரெஸ்ட்ரிக்ஷனும் டிப்ளமசி இல்லாமல் சொல்லுங்க தான் சொன்னாங்க. ஆனால் the particular task went too personal. அது விடுங்க, இந்த 2 personalயே இந்த பொண்ணு எதை அட்ரஸ் பண்ணிச்சுன்னா, சிவாவை ரொம்ப பார்த்துக்கிட்டே வரும். சிவா என்டரான வீக்லேருந்து ரொம்ப சிவாவை பர்சனலாக அட்டாக் பண்ணுற தீபக் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. இவர் ரொம்ப சாஃப்டான ஆள், இவரால் திருப்பி பேச முடியாது. ஹி cannot defend himself. அதே மாதிரி இவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர்லாம் இல்லை. இவர் நம்ம மக்களுக்கு இவருக்கு இடையில பயங்கர ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு நம்மளோட கேம் பிளே அஃபெக்ட் ஆகும். அதனால அந்த அளவுக்கு இவருக்கு இல்லை. அதனால இவரை சரமாரியா கண்ட மேனிக்கு நம்ம திட்டலாம். இவர் ரியாக்டும் பண்ண மாட்டாரு, நம்ம கேம் பிளேயும் அது அஃபெக்ட் ஆகாது. நம்மளும் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட நம்ம சுத்தலாம் நினைச்சிட்டு தீபக் நினைச்சாரோ என்னமோ கண்டுபிடிச்சு வச்சுட்டாரு. சரி, இவர் திட்டினா பண்ண இவர் தீபக் சிவாவை திட்டுற தருணங்களும் ஜாஸ்தியாச்சு, திட்டுற டோனும் ஜாஸ்தியாச்சு. அதுக்குள்ள வால்யூமும் அந்த எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, சார் சிவா போய் யோ அப்படின்னு வரைக்கும் ஆச்சு. யோ என்னையா பண்ற, என்ன யோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மனுஷன் யோன்னு சொல்லுவாங்களா? பெரிய ஒரு ஸ்டார், ஒரு பெரிய இப்போ கரண்டா இருக்கிற பெரிய ஸ்டாரோட பையனையும் இவர் யோ அப்படின்னு அட்ரஸ் பண்ணிட முடியுமா? அப்போ வராத மரியாதைலாம் வரும். இவருக்கு மரியாதைலாம் கொடுக்க தெரியும். இவரெல்லாம் பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் ஷோ எல்லாம் நடத்துறது தானே. அவருக்கு பேச்சு திறன் வராதா? நான் பேச்சு திறன் வந்தும் ஹியர் ஹி சூசஸ் நாட் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு அ பர்சன். சக போட்டியாளரை கண்டஸ்டன்ட் வந்தால் சக போட்டியாளர்னு வந்தானே இங்கே ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியானாலும் சரி, ஜாஸ்தியானாலும் சரி. இங்கே ரஞ்சித் சார்லாம் அப்படி தானே தீபக்கு மரியாதை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கேவலமாக ரஞ்சித்
ரஞ்சித் சார் வந்து தீபக்கை வந்து திட்டானா விட்டுருவாரா தீபக்? சரி, இது நடந்துட்டு இருக்கா. இந்த விஷயம் வந்து இவரால் சிவாவால் டேரக்டா போய் தீபக் கிட்ட சொல்ல முடியல. அதனால பல நாளா ஆனந்தி கிட்டையும் ரஞ்சித் சார் கிட்டையும் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. லைவ்ல போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஸ்மாலா தான் 1 hour எபிசோட்ல காட்டினாங்க. ஆனா பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாரு, என்னெல்லாம் செஞ்சாரு, பாத்திரம் தேய்க்கும் போது வந்து எப்படி ஒரு ஆழ்மை காட்டினாரு, சமைக்கிறதுக்கு தோசை சுடும்போது தோசை அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி ஒரு மனுஷனை வந்து இன்னொரு மனுஷன் படபடுக்க செஞ்சா அப்படி இருக்கும். நீலாம் வந்து பர்ஃபெக்ஷன் பண்ண மாட்டேங்கிற, நீலாம் எதுக்கு வாழ்றியோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஆளை புஷ் பண்ணிடுவாரு. அதை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். வித் எல்லா பாய்ஸும் இவரை பத்தி இவர் பின்னாடி தான் பேசுறாங்க. ஆனால் எவனுமே முன்னாடி பேசுறது இல்லை. அது வேற. இவர் எப்படின்னா இந்த விஷயத்தை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இவர் வந்து இவருக்கு இந்த நான் சொன்னேன் இல்லையா ரஞ்சித் சார், ஆனந்தி, அப்புறம் தர்ஷிகா கிட்டையும் சொல்லியிருக்காரு. இப்படி இவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து தான் ஒரு ஆனிவர்சரி வருது இவருக்கு. ஐ திங்க் இட்ஸ் 6th anniversary. அவர் ஒய்ஃப் வந்து சுஜாவர்ணி, அவங்க வந்து ஒரு க்ளூ மாதிரி கொடுக்குறாங்க அந்த லெட்டர்ல. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையான்னு சொல்லிட்டு பாரதியாரோட ஒரு பாட்டு. அதாவது அச்சப்படாத, இச்சகத்தில் எல்லோரும் உன்னை எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லைன்னு சொல்வார். அந்த நம்ம அமரன் படத்திலே பார்த்துருக்கோம்ல. அப்போ அதை கேட்டுட்டாவது அவர் க்ளூவை கண்டுபிடிச்சு நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ற, டோன்ட் வெயிட் ஃபார் த டைம், நீ வச்சு அவர் செய்யின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் சொல்லியிருக்காங்க. சுஜாவரனே வந்து குட் பிளேயரா பேட் பிளேயரான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஆஸ் அ பிபி கண்டஸ்டன்ஸ் அவரோட வைஃப் வந்து ரொம்ப போல்ட் பர்சன். ஷி கம்ஸ் ஃப்ரம் அ வெரி, அவங்கள வந்து செல்ஃப் மேட் உமன். ஷி ஸ்ட்ரகிள்ட் அ லாட் அண்ட் ஷி கேம். ஸோ அவங்க பிக் பாஸ்ல அவங்க சரியான பாயிண்ட்டுக்கு பேசினாங்களா தப்பான பாயிண்ட்டுக்கு பேசினாங்களா யோசிச்சு பார்க்கறத தவிர அவங்க பாயிண்ட் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக வைப்பாங்க. சண்டை வந்து வரைஞ்சு கட்டிட்டு வந்து சண்டை போடுவாங்க. நம்ம அல்டிமேட்லையும் பார்த்தோம். ஐ திங்க் season 3 நினைக்கிறேன். அதுலயும் அவங்களோட செயல்பாடுகளை பார்த்தோம். ஸோ அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அழகாக இன்ஃபேக்ட் அந்த லெட்டர் அனுப்புறதுல கூட ஹஸ்பண்டுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க சுஜாவரன். ஆனால் இது வந்து அவருக்கு வந்து கன்வே ஆகலன்னு சொல்லவே முடியாது. இட் கன்வேட். அவருக்கு புரிஞ்சு போச்சு, அவர் வைஃபோட மெசேஜ் வரைக்கும் புரிஞ்சு போச்சு. ஆனால் அவருக்கு இருக்கிற பிளாக்னால அவரால் வெளியில் வந்து தீபக் கூட சண்டை போட முடியல. இதுக்கு இன்னொரு காரணம் அவரே தான் சொல்றாரு. எனக்கு ஒரு பிரச்சனைனா, எனக்கு என் வீட்டு ஆட்கள்லாம் வந்து மொத்தமாக ஒன்று சேர்ந்து ஸ்கூலில் யாராவது அடிச்சிட்டாங்க, மிஸ் அடிச்சிட்டாங்கன்னா வந்து என்னை வந்து அவ்வளோ பேர் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு காம்பவுண்ட் கிட்டாக இருக்கும்போது இதாங்க பிரச்சனை. நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் நம்ம தாயார் எல்லாம் நம்ம சேர்க்கும் போது மிஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நீ என்ன பண்ண, ஏன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக நம்ம வந்து என்னடா நம்ம அப்பா அம்மா நம்மளை புரிஞ்சுக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலலாம் கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம கஷ்டங்களை நம்மளே டீல் பண்ண விட்டது எவ்வளோ நல்லது, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் ஆனோன்னு நம்மளுக்கு புரிய வைக்கிற தருணம். எப்படின்னா இப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை பேம்பர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்காக டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கிற போது நம்மளுக்கு நம்மளை டிஃபெண்ட் பண்ணிருக்க சான்ஸும் கிடைக்காது, டிஃபெண்ட் பண்ணிக்க நம்மளுக்கு கரேஜும் வராது, அந்த டிஃபெண்டிங் ஸ்கில்ஸே நம்மளுக்கு டெவலப் ஆகாது. அது மாதிரி இவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த டிஃபெண்டிங் ஸ்கில்ஸ் இன் பப்ளிக் தன்னை டிஃபெண்ட் பண்ணுற ஒரு நேச்சர் அவருக்கு வரலையோ என்னமோன்னு தான் வந்து நம்மளுக்கு தோணுது. ஸோ அது ஒரு சைடில் சைக்கலாஜிக்கலாக நடந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணிருக்கு, இந்த தருணத்தை வச்சு இந்த மாதிரி சூடு சொன்னீங்க இல்லையா அப்படிலாம் கேட்டால், அதாவது இதுக்கு ஒரு ஜஸ்ட் இது பேசிருச்சு, இவ்வளோத்தையும் பேசிருச்சு, உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உள்ள இருக்கிற ஆட்கள்லாம் குறிப்பிட்டு சொல்ல ஜாக்லின் என்ன இப்படிலாம் அசிங்கமா பேசுற அப்படின்னு கேட்கிறப்போ ஷீ இஸ் கிவிங் அ ஜஸ்டிஃபிகேஷன். யாரு, ஹர்ஷிகா. நான் ஏன் இது சொன்னேன்னா அந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்றாரு தீபக் இவரை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்னெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷனோட தீபக் எப்படி வந்து சிவாவை ட்ரீட் பண்ணாருன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அது மாதிரி ஃபுல் பிக்சர் வந்து ஜாக்லின் கொடுக்குது. அப்போ ஜாக்லின் கொடுத்தோன்னா என்ன எதிர்பார்க்குனா, ஜாக்லின் வந்து அப்படியே அமைச்சா நீ சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லணுங்கிறது எதிர்பார்க்குது. ஆனால் ஜாக்லின் திருப்பி என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா, நீ இவ்வளோ சொல்றல, அப்போ உனக்கு முன்னாடிலாம் வந்து தீபக் இந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறது நீ பார்த்துட்டு இருக்க, அப்போ போய் சொல்லு ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி உனக்கு சொன்னே இல்லையா, நீ தான் உன்னை ஃபைட் பண்ணணும், நீங்க உங்களுக்காக ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்றது வேற, சூடு சொன்னேன் இல்லையா, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்குறேன் இவ்வளோ பெரிய ஆளா. ஆக்சுவலா இவங்களுக்கும் தீபக்குக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவரும் கேவலமா தான் பேசினாரு, நீ ஒரு காரணத்தை சொல்லி அவரை கேவலமா பேசுற. அப்போ இது என்னன்னா, இந்த பொண்ணு வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இவருக்காக இந்த அம்மா பேசினாங்கன்னு சொல்ற ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக யோசிக்கிறவங்க தான் இந்த இடத்தை சூஸ் பண்ணி இதை பேசுவாங்க. உண்மையிலேயே வந்து தீபக் தப்பு செய்யறாங்க, அப்படியே வந்து ரக்ஷகன் அப்படியே பிளட் எல்லாம் பாயில் ஆகும்ல நாகார்ஜுனாக்கு, அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகி ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படின்னா, as an angry Indian woman ஃபீல் பண்ணாங்கன்னா தீபக் அங்கேயே வச்சு கிளிகிளின்னு கிழிச்சிக்க வேண்டாமா? ஏன் நீங்க நல்லா பாருங்க, அதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம இது ரெஜிஸ்டர்லாம் பண்ணணும்னு நினைச்சோம், நம்ம வேற லெவலில் நம்ம இமேஜ் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சோமே, ஏன்னா நம்ம லவ் கண்டென்ட்லாம் கொடுத்து கேவலமா போயிட்டு இருக்கோம், இப்போ நம்ம ஏதாவது இந்த மாதிரி நல்ல பொண்ணு கண்டென்ட்டை நம்ம மக்களுக்கு இடையில ரெஜிஸ்டர் பண்ணாதான் நம்மள இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னால பேச முடியாது, ஏன்னா இது அவரோட பேட்டில், அது அவரோட வந்து யுத்த களம், அதனால அவர் தான் சண்டை போடணும் அவரோட நீதிக்காக அப்படிங்கிறாங்க. அது வந்து கம்ப்ளீட்டா ஒத்துக்க மாதிரி இல்லைங்க. நீங்க பழைய சீசன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் 7th சீசன்லயே அர்ச்சனா வந்து தனக்காக பேசக்கூடியவங்க தான், ஆனா ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒரு சக போட்டியாளர் அதை விட்னஸ் பண்ணும்போது அதை தட்டி கேட்டா மக்களுக்கு அது பிடிக்கும். ஏன்னா அதுதான் உண்மை, அதுதான் கரெக்டான விஷயம், அதுதான் செய்யணும். உண்மையிலேயே ஆழம் இருக்கிறவங்க ஒரு பர்பஸ் நம்ம இங்க ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துலயே அந்த ஆளை வந்து தட்டி கேட்பாங்க. மாயாவோட ஃப்ரெண்டா இருந்தாங்க விசித்ரா மேம் வந்து மாயாவோட ஃப்ரெண்டா இருந்தும் பக்கத்து ஹவுஸ்ல போட்டப்போ அர்ச்சனாவுக்கு அகேன்ஸ்டா வந்து எல்லாரும் கும்பலப்பா கேங்கப் ஆகி அந்த பொண்ணை புலி பண்ணதை பயங்கரமா எதிர்த்தாங்க விசித்ரா. அதுக்கப்புறம் விசித்ராவோட இமேஜே எங்கேயோ போச்சு, ஓட்டு கணக்கே எங்கேயோ போச்சு. அதே மாதிரி தாங்க அல்டிமேட்ல பாலா வந்து வனிதா விஜயகுமாரை எதிர்த்திருப்பாரு ஃபார் ஜூலி வந்து எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டாங்க. பழைய ஜூலியே மைண்ட்ல வச்சு
ஜூலி வந்து மக்களால் வந்து வெறுக்கப்படுவாங்க அப்படின்னு தப்பா அசியூம் பண்ண வனிதா விஜயகுமார் ஜூலி வந்து பயங்கரமா வந்து சப்ரஸ் பண்ணி ரொம்ப கீர்த்தனமா ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல வந்து பாலா வந்து ஜூலிக்காக நின்னது பாலாவோட ஓட்டுகளை இன்க்ரீஸ் ஆக்கிச்சு. ஸோ பேசிக்கா தப்பு நடந்தது நாங்க தட்டி கேட்கணும். தட்டி கேட்கறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு பயங்கரமான லைம் லைட் வரும்போது நீ தட்டி கேட்டானா உன்னோடைய இன்டென்ஷன்ஸ் பியூரா இல்லைன்னு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. தர்ஷிகா தீபக்கை வந்து டைரக்டா ஏன் இன்ட்ரோகேட் பண்ணலன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குங்க. ஒன்னு, தீபக்கை நேரடியா எதிர்க்கிறதுக்கு இவங்க வந்து சிவாவை கோழங்கிறாங்கல்ல, நான் சொல்றேன் தர்ஷிகாவே கோழதான். இந்த விஷயத்துல தீபக்கை நேரடியா கிராஸ் கொஸ்டின் பண்ண தர்ஷிகாக்கு she doesn't have a spine, she doesn't have any bravery in her. ஏன்னா ரஞ்சித் அவர்களே ஒரு பெரிய ஆக்டர், எஸ்டாப்ளிஷ் ஆக்டர், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபார்மேட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க பாய்ஸ் குரூப்ல. யாரும் தீபக்கு கேள்வி கேட்க கூடாது. அந்த ஃபார்மேட் விஜய் சேதுபதி வரைக்கும் போய் ரீச் ஆகுது. ஏன்னா அவரும் இந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறார். இவர் தொடையை தட்டி எந்திரிச்சு பாயிண்ட் சொல்லிட்டானா அங்க விஜய் சேதுபதி நின்னுறாரு. அவர் பேச மறந்துடுறாரு, இவருக்கு சாதகமா பேசுறாரு. அப்படி இருக்கும்போது தர்ஷிகாக்கு நிச்சயமா பிரேவரியே இல்ல, அவங்களுக்கு தைரியசாலித்தனமே இல்ல, அவங்க ஃபுல் கோலத்தனமா இருக்கிறனாலதான் நேரடியா வந்து தீபக் தப்பு பண்ற நீ அப்படின்னு தீபக்க சொல்லல. இல்லாட்டி இப்படி இருக்கும். ஏன்னா கேம்னு இருக்கும்போது பல பேரோட ஆதரவு தேவை. அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஜாக்லினியோ சௌந்தர்யாவையோ பெரிய அளவில் பிடிக்கல. உள்ள இருக்கிற மித்த கேர்ள்ஸ் எல்லாம் பயங்கர அல்ல கை ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸ் கிடையாது, ஸ்ட்ராங் காய்கள் கிடையாது. அப்போ பாய் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாரு? விஷாலோட க்ளோஸாக இருக்கிறது யாரு? தீபக். அதோட க்ளோஸாக இருக்கிறது அருண். இவங்க 3 பேரோடையும் குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க தர்ஷிகா. இப்போ தீபக்கோட நேரடியாக சண்டை போட்டுட்டானா தீபக்கோட குட் புக்ஸ்ல இவங்க இருக்க மாட்டாங்க. தீபக் வந்து உடைய ஆதரவு இவங்களுக்கு தேவை. இவங்க தீபக்கோட சண்டை போட்டுட்டா இவங்களுக்கு தீபக்கோட ஆதரவு கிடைக்காம போயிருங்கிறதுக்காக தான் இவங்க வந்து நேரடியாக வந்து சிவாக்காக டிஃபெண்ட் பண்ணல. ஆனால் இவங்க பேசுற பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல வந்து நீ உப்பு போட்டு சாப்பிட்றியா, உனக்கு ரோஷமா இருக்கான்னு கேட்கறத வந்து இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்புறாணியா இருக்கிற சிவா வேணா ஏமாறலாம் தர்ஷிகா, மக்கள் ஏமாற மாட்டாங்கல்ல. இதுல வேற சுஜாவரணி வந்தா கூட அவங்க நான் சொன்ன மாதிரி தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் அசிங்கத்தின் உச்சகட்டம். சுஜாவரணியா இருந்தா ஏன் புருஷன் அப்படி கேட்ப? என்ன ரைட்ஸ் அவனுக்கு இருக்கு? நீ என்ன பெருசா சாதிச்சிட்ட? நீ எவ்வளவு கேம் வின் பண்ணிட்ட? அந்த காக்டெயில் கிளாஸ்ல ஒரு பால் சுத்துவாங்க, ஒரு பால் கூட நீ போடல. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க பெருசா ஒரு கேம் தனியால நின்று ஜெயிச்சதெல்லாம் இல்ல. இப்ப கேப்டன்சி டாஸ்க்ல இவர் வந்து பவித்ராவை வந்து வின் பண்ணிடுறாரு. அது வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப்டனாக வின் பண்ண போறாருன்னு ஒருத்தரை வந்து பாய்ஸ் நினைக்கும் போது பாய்ஸுக்கே பிடிக்காத அளவுக்கு இருக்கிற ஒரு கேப்டன் இவர் தான். ஐயோ இவர் கேப்டன் ஆகிட்டா உயிரை வாங்குவாரு, ஏற்கனவே இவர் வந்து முடிசூடாத கேப்டனாக இருக்கிறவராச்சே அப்படின்னு நினைக்கும் போது கேப்டன் ஆகிட்டாரு ஒரு கேமை வின் பண்ணி. சத்தியமாக அங்கே இருக்கிற பிபி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவர் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஃபெயில் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. அந்த லெவலில் தான் இருக்கார் தீபக். அப்படி இருக்கும்போது இவர் வின் வேற பண்ணிட்டாரு. இவன் என்னெல்லாம் பண்ண போறாரோ அடுத்த வர இருப்பாரு. கேப்டன்சி இருக்கிறவங்க நாமினேட் வேற பண்ண முடியாது. இவரை உட்காந்து இவரோட ஆளுமையை உட்காந்து நம்ம பார்த்துட்டு வேற இருக்கணும். சரி விஜய் சேதுபதி சார் இப்போது அடுத்த வாரத்தில் இவர் ஏதாவது கேள்வி கேட்கறாரான்னு பார்க்கலாம். எனக்கு தோண ஆதங்கமோ நீங்க இந்த ஒரு வேளை இந்த பிக் பாஸ் 1 hour எபிசோட்ல அப்படியே தர்ஷிகா நல்ல மாதிரி பாட்டு வீடியோ எடிட் பண்ணாலும் பண்ணிடலாம். நீங்க இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்ட்னு ஃபீல் பண்ணாலோ உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்தா இருந்தாலோ இல்லாட்டி வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் மறந்தாலோ நிச்சயமா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. சௌமி மாமி சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Till I meet you in the next video. It's bye from Soumi Mommy guys. Bye.